டேய், என்ன பாட்டு இது? என்னங்க பண்ணுறது? லவ் பண்ணி என்ன பண்ணுறது? லவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? நிஜமான லவ்லாம் இந்த காலத்தில் எந்த பொண்ணு மதிக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிஜமான லவ்க்கு எப்போவுமே மதிப்பு இருக்கு. அவனை லவ் பண்ணுறான் இல்லையான்னு எனக்கே தெரியல. நீ என்னை அப்படியே லூஸ் ஆக்கிட்ட. தயவு செஞ்சு நீ லவ் பண்ணு, இல்லைன்னா இன்னொரு லவ் ஃபெயிலியர், இன்னொரு பீப் சாங் போதும்டி. ஐ லவ் யூ. உங்கள் அப்பன்ட்ட நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு நீ என்னை லவ் பண்ணு. இந்தா சாம ஓரமாக நிப்பாட்டு. ஒரு புதுசங்காரனா கண்டிஷனாக நீ போகக்கூடாதுன்னு சொல்லிடலாமா? என்ன அப்படி ஒரு பார்வை? நான் போறது உனக்கு பிடிக்கல, அவ்வளோதானே? எங்க என்னை பார்த்து சொல்லு பார்ப்போம். பா, கண்ணை பார்த்தா ஆட்டோவே ஓட மாட்டேங்குது. ஏன் வண்டி நிறுத்திட்ட? ஒன்றும் இல்லை. எதுக்க ஆட்டுக்குட்டி வந்துச்சு. ஆட்டுக்குட்டியா? என் கண்ணுக்கு எந்த குட்டியும் தெரியலையே. போலாம். என்ன ஆட்டோ கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வெறப்பா வருது? இது வாய் சும்மா இருக்காதே, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே வருமே. ஆட்டோவுக்கு இன்னைக்கு என்னாச்சு? வாய முர்றா பிரபா, வாய முர்றா. வாய தொந்தாதான் பிரச்சனையாகுதே. எதுவும் பேசுகிறதா அவளாண்ட? என்னாச்சு? கொசு. ஓடுற வண்டியில கொசுவா? ஓடுற வண்டியில் இடியே விழுகுது. ஏன் கொசு வராதா என்ன? அப்படியா? ஓடுற வண்டியில இடி விழுமா? வாழ்க்கையே ஓடுற வண்டி தானே, அது என்ன நம்ம கண்ட்ரோல்லையா போகுது? புதுசா தத்துவம்லாம் பேசுற? வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி போலைன்னா தத்துவம்லாம் தானாக வரும். ஓ அப்படியா? சரி. என்ன சரி? சொல்ல வேண்டியதுக்கெல்லாம் சரின்னு சொல்லாத. கண்டதுக்கெல்லாம் சரின்னு சொல்லு. என்ன சொன்ன? ஆமாம், இப்போ என்னதுக்கு என்ன நீ சும்மா நோண்டி துருவி கேள்வி கேட்டுனுருக்க? நான் என்னென்னமோ சொல்லுவேன், கடுப்பாவேன். அதெல்லாம் வேணாம், விடு. சொல்றது உன் கடமை, அதை ஏத்துக்காததும் என் உரிமை, அவ்வளவுதானே? அதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்ற? நான்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல, நீ தான் ஃபீல் பண்ண போற. நானா? ஃபீலா? நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? புருஷன் பேச்ச கேட்காம போற பொண்டாட்டி, அப்பன் பேச்ச கேட்காம போற பொண்ணு, இதெல்லாம் நிச்சயமா ஃபீல் பண்ணும். என்ன நானும் பார்த்துக்கிட்டே வரேன், நீ பாட்டு சாபமா விட்டுக்கிட்டே வர? இதோ பாரு, நான் வேலை விஷயமா தான் பாண்டிச்சேரிக்கு போறேன், வேடிக்கை பார்க்கறதுக்கு போல. என் வேலையை பத்தி எதுவுமே தெரியாம நீ பேசாத. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து ரூம் எடுக்கிறதெல்லாம் ஒரு வேலை, அதுக்கு ஒரு வண்டி கூட ஒரு 4 பேர் வேற. ஏன் பாண்டிச்சேரி போறீங்க?
அப்படியே கோவா கொடைக்கானல் அப்படியே போக வேண்டியதானே? தேவைப்பட்டா அங்கேயும் போவோம். ஓ, அப்போ இந்த மாதிரி அடிக்கடி போவீங்கல்ல? முதல்ல நீ வண்டியை நிறுத்து. என்னது? வண்டியை நிறுத்துங்கிறல்ல. எதுக்கு? ஏன்? இப்போ நீ வண்டியை நிறுத்த போறியா இல்லையா? ஏய் நில்லு கையில. இப்போ என்னத்துக்கு நீ பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போற? அப்படி என்ன சொல்லிட்டாங்களா? ஏய் உன் ஆஃபீஸ் தான் இன்னும் வரல, அதுக்குள்ளே எதுக்கு இறங்குண்ணா? நீ கிளம்பு, நான் வேற ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். ஏய் இப்போ என்ன சொன்னது? எதுக்கு இப்போ இப்படி எல்லாம் பண்ற? நீ உன் பொண்டாட்டி சந்தேகப்படுற மாதிரி 10 கேள்வி கேட்ப. நான் உன் கூடயே வந்துட்டு இருக்கணுமா? ஐயோ கையில், உன் மேலே எனக்கு சந்தேகம்லாம் கிடையாது. காலம் கெட்டு கிடையாது. நாம நல்லவங்களா இருந்தாலும் சுற்றி இருக்கிறவனுங்களாம் புத்தி கெட்டு போயிருக்கானுங்க. அதுவும் பாண்டிச்சேரி வேற. சும்மா இருக்கிறவனுங்களே அங்கே குழம்பு போய் தான் அலைவானுங்க. வேணா கையில், சொன்னா கேளு. குடிப்பானுங்க, கலாட்டா பண்ணுவானுங்க. சொன்னா புரிஞ்சுவோ. தயவு செஞ்சு போவாத. இதை பாரு, நான் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என் கூட 100 பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க. அதில் பாதி பேர் கல்யாணம் ஆனவங்க. நாங்கெல்லாம் படித்தவங்க. காசுக்காக கூத்தடிக்கிறவங்க கிடையாது. என் வேலை உனக்கு புரியலன்னா வாயை மூடிட்டு போய்கிட்டே இரு. நான் கிளம்பும் போது என்னை வெறுப்பேத்தாத. இதால பிரச்சனை தான் பெருசாகும். கையில், நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. ஏ கையில், கையில் நில்லு கையில். ஏய் சொன்னா கேளு. ஏன் ரோட்ல போற? கையில், ஏய் கையில் நில்லு கையில் சொல்கிறல்ல. போங்க. ஏ ஏ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. முன்னு இருக்க வேண்டியதாடா. நல்ல வேலைடா, இது எதையும் நம்ம கேட்கல. கேட்டிருந்தோம் இறங்கி போயின்னே இருந்திருப்பா. என்ன ஏதாவது சொன்னியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படியே போனால் ஈஸியாக வந்துடும். நான் வேணா அப்படியே உன்னை பாண்டிச்சேரியில் கொண்டே விட்டுட்டா? என்ன இவ்வளோ அக்கறையாக கேட்குற? ஒருவேளை முழுசா மாறிட்டியோ? வாவ், வாட் எ சேஞ்ச் ஓவர். ஏய் இப்போ நீ என்ன சொன்னியா? இல்லையே. அங்கே அய்யனார் ஆசிரமம் இருக்குது. வேணா அப்படியே போய் சாமி விட்டு போகலாம். ஐயனாரு ஆசிரமமா? ஆமாம், பாண்டிச்சேரியில் வெள்ளையா இருக்குமே. ஐயோ, அது அரபிந்தோ ஆசிரமம். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டு. நம்ம எது சொன்னாலும் வம்பா போகுதேப்பா. போகணுன்னு முடிவு பண்ணிட்டா விடு விடு. இது மேலே என்ன பண்ணுறது? போயிட்டு ஓட்டு. தூசி. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், புதுக்காரு அதான். அதான் கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துருக்கியா? ஆமாம். வாயை திறந்தாலே பொய். நீ என்ன நினைப்புல இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீ என்ன தவிர வேற யாரையும் நினைக்க கூடாதுன்னு தான் இந்த ட்ரிப்ல நான் உன் கூட வரனே. ஆமாம், நீங்களும் மற்றவங்களோட சேர்ந்து டெம்போல தானே வரேன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? டேய் சப்ப பையன் தான்டா குரூப்பில் கும்மி அடிச்சுட்டு டெம்போவில் போவான். என்ன மாதிரி அப்பா டக்கர்லாம் வண்டியிலேயே டெம்போ ஏற்றின்னு போய் தான் பாண்டிச்சேரியிலே ரீச் ஆவான். வண்டியில் குடிக்கிறதா? அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். வண்டியில் எனக்கு வேற பிளான் இருக்கு. பிளானா? என்ன பிளான்? அது வந்து என் வண்டி மெதுவாக தாங்க போகும், ஃபாஸ்ட்டாலாம் போகாது. நான் ஹெல்ப் போடுங்க. டேய் நீ நந்தினி கூப்பிட்டு டெம்போவில் போடா, அதான் உங்கள் 2 பேருக்கும் சேஃப். கிளம்புடா. லவ்லி, நீ எல்போர்ட் தானே? உன் பிளான் என்னவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் உன் வண்டியில தான் வருவேன். முடிஞ்சா நீ என்ன துரத்திக்கோ. டேய் தயவு செஞ்சு கிளம்புடா. டேய் நானே உன் வண்டியில் தனியாக வரும் தானே ஆசைப்பட்டேன். ஆனால் என் டார்லிங் HR ஈஸ்வரி ஒத்துக்கவே இல்லை தெரியுமா? ஏன்னா நான் உனக்கு சரக்கடி கற்றுக் கொடுத்துருவோம். டேய் நான் தான் சரக்கடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. யானை புள்ள திங்கலாம், ஆனால் புலி திங்காதரா. நானே நந்தினி கையில் காலில் விழுந்து, ஏம்மா உனக்கு தலைவலி வயிற்ற வலி அப்படிதான் சொல்லு, உன்னை சாக்கா வச்சா நான் தேவ வண்டியிலே போக முடியும், உன்னை சாமியாக கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பீர் பாட்டிலே நான் ஓப்பன் பண்ண முடியும், அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன். வந்த மகாலட்சுமியை நீயே வெளியே அனுப்பிடு போல இருக்க. கிளம்பு கிளம்பு போலாம்.
டேய் நான் தான் வரக்கூடாதுன்றல. ஏன் வண்டியில பிரச்சனையா இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. காரில் இடம் பத்துமான்னு தெரில, அதான். டேய் 3 பேர் போறதுக்கு ஆட்டோலயே இடம் பத்துண்டா. இவ்வளோ பெரிய கார்ல எங்க 2 பேருக்கு இடம் பத்தாதா? பாடாவா எடுறா வண்டியா. டேய் நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. டேய் ஃப்ரெண்டை ஏத்தாத காரும் ஃபிகரை ஏத்தாத பைக்கும் உருப்படதா சரித்திரமே இல்லடா. இப்போ நீ கிளம்ப போறியா இல்லையா? கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். என்ன இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான்? ஒருவேளை கார்ல ஏதாவது பிளான் வச்சுப்பானோ? இனி இவனை ஒரு நிமிஷம் கூட தனியா விடக்கூடாது. ஓ அப்படி வருகிறாயா பாலகுமாரா? உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். ஏய் யாருக்கு கால் பண்றா? உண்ட காதலி என்னுடைய மனைவி ஆக முடியாது சாரே. பச்சே அதே ஃபிகர் என்னோட காதலி ஆகலாம். இரு போட வேண்டிய ஆளுக்கு தான் போடுறேன். ஹலோ மேம் ஒரு முக்கியமான விஷயம். டேய் என்ன? தேவ் கார்ல தனியா போறானா? தனியாவா? ஆமா மேம் 140 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி ரூட். எல்லா பையனும் ஃபுல் மொபைல சர்ற புருன்னு வருவான். ஐயோ நீங்க தான் மேம் தேவுக்கு எப்படியாவது எடுத்து சொல்லணும். நீங்க தேவ் கிட்ட போன் கொடுங்க. இதோ கொடுக்குறேன். டேய் என்னடா பண்ற? இந்தாடா. தேவ் மேம். தேவ் தனியாவா போற? ஆமா மேம். ஓ வண்டியில உன் டீம்மேட்ஸ்லாம் வராங்கன்னு சொன்னியே. அதெல்லாம் யாரும் வரல மேம். பிளான் அதுதான் சொல்லியிருந்தா நான் முதல்லயே வந்திருப்பல்ல. திருட்டு பயலே. பிளானா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. எல்லாரையும் அங்கேயே கழட்டி விட்டுரு, நான் வரேன். மேம் என்னாச்சு தேவ்? அது ஒன்றும் இல்லை மேம், டைம் ஆயிடுச்சு. நான் எல்லாரும் ஏற்றிட்டு கிளம்புறேன். இப்போ கிளம்பலனா அப்புறம் லேட் ஆகிடும் மேம். பாய் மேம், பாய். நீ எல்லாம் அந்த மாதிரி டைனோசர் கிட்ட தான் அடங்குவ. டேய் முதல்ல போனை கொடுறா. முதல்ல வண்டி ஈஸியா குப்பத்தில் விடு. முதல்ல காய்ச்சினதை குடிப்போம், அப்புறம் ஸ்காட்சிலேயே மிதப்போம். நந்தினி போலாமா? தேவ் டிரைவிங்ல நீ குடிக்க மாட்டல. ரொம்ப முக்கியம். டிரைவர் ட்ரிங்கிங் இல்லம்மா, டிரைவர் பக்கத்துல ஐ அம் தான் என்ஜாயிங். ஒரு 2 மணி நேரத்துக்கு என் வாயில ஒரு பால் பூட்டி இருக்கும், சி பீர் பூட்டி இருக்கும். அதை மட்டும் கண்டுக்காத. லெட்ஸ் கோ மகரகர மகதா மகதாவா அரகர 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 மகதேவா. ஓ இந்த எலி இவ்வளவு நேரம் இந்த வடக்கையாக தான் காத்துட்டு இருந்ததா? ஹாய். ஹாய். ஹாய் தேவ். ஹாய். ஆட்டோமேன் நீங்கள் கிளம்புங்க. கையில் நீங்கள் வண்டியில் இருங்க. பிளான்னு சொன்னியே, இதுதான் உன்னோட பிளானா? நான் அப்பவே நினைச்சேன் இந்த வண்டியில இந்த ட்ரிப்பில் இனிமே உன் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க போறதில்ல. கயல் நீங்க என் கூட பின்னாடி உட்காந்துக்கோங்க. ஆமாம் ஆமாம், பொண்ணுங்க நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்துவாங்க. கையில் பத்திரமா பார்த்துக்குமா. சரிங்க. என்ன ஆட்டோல அமைதியா வந்தா இங்க வழி அனுப்பி வைக்கிறான். புலிகேஸ் இப்படி பண்ண மாட்டானே, என்னாச்சு இவனுக்கு? ஓகே ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆட்டோ சார் நீங்க கிளம்புங்க.
டூ கேர்ள்ஸ் நீங்க வண்டியில ஏறலோ டிக்கில ஏறலோ இல்ல டாப்ல ஏறலோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வண்டி ஏறினதுக்கு அப்புறம் தொண பேசுறது, அட்வைஸ் பண்றது இந்த மாதிரிலாம் அது வச்சு கூடாது. வாயை முன்னு பேசாம வரணும். புரியுதா? கிளம்புங்கோ, லெட்ஸ் கோ. கையில் நான் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வண்டியில் ஏறுங்க. ஏய் நீ செலக்கடி, உட்காரு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. நந்தினி பக்கத்துல உட்காராம நடுவில் உட்காரலாமா? ஏதோ ஒண்ணு. என் கூட ஏய், ரெண்டு என்னடா? பாப்பா கை வச்சா என்ன தப்பா வச்சிருவோம். ஏய் முன்னாடி போ. நான் ஃப்ரண்ட்ல. போடா. ஓகே. கண்ணு தெரிஞ்சதுலேருந்து யாரை பார்த்தாலும் காம பார்வை தான். போ. டேய் எஸ் என்னத்தல? பத்திரமா அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறனோ அதே மாதிரி பத்திரமா திரும்ப வரணும். நடுவில் நீ என்ன கலாட்டா பண்ணன்னு தெரிஞ்சுது வந்துருவேன். நேத்தல நீங்களே சொன்னதுக்கப்புறம் எப்படி கூட்டிகிட்டு போறனோ அப்படியே கூட்டு வந்து விட்டுறேன். உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் வரட்டும் மத்தல வரேன். வரேன் தல. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஓகே சரியில்லையே. மாமா சொன்னதா ரைட்டு. உனங்களெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. வாங்க உள்ள வாங்க. அது உங்க பொண்ணா? ஆமாம்மா. அப்போ இது அவங்க ரூமா? ஆமாம்மா. உன் நிஜ பேர் செல்வியாம்மா? அவங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம பொண்ணு வயசு இருக்கும்ல. நீ பார்க்கணும்னு சொன்னல, பார்த்துட்டல்ல. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். போ. டாக்டர், அம்மா எதுக்கு அழுகுறாங்க? அது ஒன்றும் இல்லை செல்வி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர், என்னம்மா? நாம திரும்பவும் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? நாம இனி ஹாஸ்பிட்டல் போக போகிறதில்ல. ஏன்? உங்கள் ட்ரீட்மெண்ட் இனிமே இங்கே தான். ஏன் டாக்டர்? ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு மருந்து கிடைக்கும், மாத்திரை கிடைக்கும். ஆனால் அன்பு கிடைக்காது, நிஜமான அக்கறை கிடைக்காது. உங்களை 10ஓட 11 தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு விசிட்டர்ஸ் கிடையாது, உங்களை பார்த்துக்கிறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லை, உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கையெழுத்து போடக்கூட ஆள் இல்லை. அதனால என்ன டாக்டர்? உங்கள் அப்பா இருந்தால் என்ன செய்வாரோ, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கூட இருந்தால் என்ன செய்வாங்களோ அதை தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு. என்ன செய்ய போறீங்க டாக்டர்? உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களை மறுபடியும் செல்வியை மாற்ற போகிறேன். முத்துங்கிற விஷயத்த உங்கள் சிஸ்டத்திலிருந்து மறக்க வைக்க போகிறேன். எல்லாத்துக்கும் மேலே உங்களை சுற்றி 1000 டேஞ்சர்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, என்ன ஆபத்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியலை. ஹாஸ்பிட்டலில் நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது என்னோட வீடு, ஒரு குடும்பம் வாழ்கிற வீடு. இதை உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் ரூம். இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முழுசாக செல்வியாக மாறினதுக்கப்புறம் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். டாக்டர், இத பார்த்தா உங்க பொண்ணோட ரூம் மாதிரி தெரியுது. அவங்க வரமாட்டாங்களா? அவ வரமாட்டா செல்வி. ஏன் டாக்டர்? ஷீ இஸ் நோ மோர். என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட். தலையில் பயங்கரமான அடி. உங்களை மாதிரி தான். எடுத்த உடனே ஞாபக சக்தி போயிடுச்சு. அவளுக்கும் உங்கள் வயசு தான் இருக்கும். கல்யாணம் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். அவளும் டாக்டர் தான். ஆனால் பிரெயின் இன்ஜுரி ரொம்ப மோசமானது.
உடம்புல எங்கே அடிபட்டாலும் காப்பாற்றிடலாம். ஆனால் மூளை அப்போ அம்மா அதான் அழுதாங்களா? ம் நீங்கள் என் பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன், பார்க்கணுன்னு சொன்னா அதான் கூட்டிகிட்டு வந்தேன். பாவம் டாக்டர் அவங்க. அவளுக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியலம்மா. உங்களை குணப்படுத்துறது மூலமாக தான் அவளை குணப்படுத்த முடியும். புரியல டாக்டர். உங்களை நான் முழுசாக குணப்படுத்திட்டேன்னா எங்கள் பொண்ணை குணப்படுத்தின திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருந்தா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கொஞ்ச நாள் தான், கவலைப்படாதீங்க. ஐயோ அதுக்கு இல்ல டாக்டர். என்ன பார்த்தா உங்க பொண்ணு ஞாபகம் வராதா? என் கண்ணுக்கு நீங்கள் என் பொண்ணு மாதிரி தான் தெரியுறீங்க. ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்க விட மாட்டேன். சீக்கிரம் நீங்கள் குணமாயிடுவீங்க. உங்களை குணப்படுத்துவேன். இட்ஸ் மை பர்சனல் சேலஞ்ச். நீங்கள் தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க செல்வி. இது உங்கள் ரூம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன். சீக்கிரம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் இனிமே செல்வி, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், உங்கள் அம்மா அப்பாவுக்கு பொண்ணு. உங்கள் பழைய லைஃப்பை நான் திருப்பி தர்றேம்மா. புதுசாக நான் எதுவும் பண்ணலை. யூ வில் கெட் வெல் சூன். நான் இருக்கேன். நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் திரும்ப வந்து பார்க்குறேன். ஓகே, டேக் கேர்.